எம்மா கவுத்த அவுத்து விடம்மா. ஏடி இங்க எதுக்கிட்டு வந்தீங்க? உன் சம்மதியாரியா அவள மாப்பிள்ளையும் வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி எங்க அசிங்கப்படுத்தணும் பாத்துட்டு இருக்கறியோ? இல்லம்மா, உங்களை நான் யாருக்கிட்டையும் அசிங்கப்படுத்த மாட்டேன். ஆமா, இவ்வளவு நாள அசிங்கப்படுத்தினா போதாதா? வாய் மூடிட்டு ஒழுங்கா ரூமுக்குள்ள போயிரு. ஏம்மா அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. பெத்த மோளை இப்படி கட்டி வச்சிருக்கிய. உனக்கு என்னம்மா, அவள உனக்கு கல்லஞ்சா? வாய் மூடிடி. அப்படியே பேச வந்துட்டா கல்லஞ்சா மண்ணஞ்சான்னு. ஏம்மா உன் செல்ல மோளை பார்த்து அப்படி சொல்லாதம்மா. ஏடி வாயை மூடிட்டு ரூமுக்குள்ள போய் இருன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. உன் சம்மந்திகாரிக்கு உன்னை பத்தி விளாவரியா தெரியும், ஆனா அவளுக்கு மாப்பிள்ளைக்கு தெரியாதுல்ல. எப்படி முடிச்சிட்டு இருக்கேன்னு பாருடி. போமா, எனக்கு யார பத்தியும் கவலை இல்ல. ஆமா, உனக்கு யார பத்தி தான் இவ்வளவு நாளா கவலை இருந்திருக்கு. பேசுற பேச்ச பாரு. இவங்களை எல்லாம் கல்ல கட்டி கடல்ல தொங்க விடணும். அப்போ கூட இவங்களுக்கு புத்தி வராது. ஏடி சாரோட எப்படி ரூம்ல இருந்து வந்தா? ஏ சிவகாமி பாட்டி, மேனகாவை சும்மா சத்தம் போட்டு இருக்காதீங்க. நான் தான் அந்த ரூம்ல இருந்து அவளை கூட்டிட்டு வந்தேன். ஏன் நல்லியக்கா, உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் தேவையா? அவளை நாங்க ரூம்ல எல்லாம் அடைச்சு வச்சிருந்தோம். சும்மா போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு வந்துட்டீங்க. ஏன் நளினி, உனக்கு இந்த வேலையெல்லாம் தேவையா? அக்கா, நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க கோவப்படுறதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லவே இல்ல. அக்கா, என் சம்மந்திகாரியை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் இல்ல? இனி அவளால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க ரூம்ல வச்சு அடைச்சு வச்சிருந்தோம். நீங்க என்ன அவளை பப்பரான்னு கூட்டிட்டு வந்துட்டீங்க? ஏங்க என்ன சொல்லுமா? எங்க அண்ணே வீட்டுக்கு வந்திருக்கான் போல. வாங்க நம்ம அண்ணனை போய் பார்த்து தருவோம். மைனிகாரையும் சம்மந்தியும் ஏதாவது பேசிட்டு போறாங்க. வாங்குங்க நம்ம போவோம். சரி அம்மா. இங்க பாருங்க, அத்தை கிட்ட அப்புறம் வந்து சொல்லிக்கலாம். வாங்க போவோம். மைனி சம்மதினா இப்படியா விளையாடுவாங்க? மல்லிகா ஏக்கா, என் மைனிகாரிய பத்தி எல்லாம் என் வீட்டுக்காரருக்கு தெரியாதக்கா. நான் அவர்கிட்ட எதுவுமே என் அண்ணிகாரிய பத்தி சொல்லல. அதான் அண்ணன் வந்திருக்கேன்னு சொல்லி என் வீட்டுக்காரரை வெளில கூட்டி போறாங்கக்கா. ஏக்கா நீங்க பாத்துங்கக்கா, நான் அப்புறம் வானேன்னா. சரி மல்லிகா, மைனிகாரிய பத்தி கூட மாப்பிள்ளைகிட்ட சொல்லல. அப்படி நல்ல பிள்ளை. நல்ல பிள்ளைக்கு இப்படி ஒரு மைனிகாரி என்ன செய்ய? எல்லாம் தலை எழுத்து. ஐயோ மல்லிகா வெள்ள போட்டா. சுமதி அக்கா, என் சம்மந்திகாரிய கூப்பிடுங்களா ஒருக்கா? அம்மாடி மேனகா, உன் சம்மந்திகாரி உனக்கு பத்திரிக்கை வைக்கணும்ல, அதான் எடுக்க போயிருக்கா. அப்படியாக்கா? என் சம்மந்திகாரி ரொம்ப நல்லவா. இங்க பாருடி, நீ ஒண்ணா அவளுக்கு சர்டிபிகேட் ஒண்ணு கொடுக்க வேண்டாம். மல்லிகாவை பத்தி எங்க எல்லாருக்கும் தெரியும், அவ நல்ல பிள்ளைன்னு. ஏம்மா இப்படி எல்லாரும் ஆளாளுக்கு இந்த பிள்ளை போட்டு யாசிட்டு இருக்காதீங்க. அவளாட்டு மனசு திருந்தன்னு நினைச்சிட்டு வந்திருக்கா. நீங்க எல்லாரும் அவளை யாசி யாசி மனசை மாத்திடுவீங்க போல. என்ன நளினி, மேனகா பத்தி நல்லா தெரிஞ்சுமா நீ இப்படி பேசுற? இருக்கட்டங்கா, எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். இருந்தாலும் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்லக்கா. மாடி நளினி, எத்தனை வாய்ப்புமா அவளுக்கு கொடுக்க? ஒவ்வொரு நாளும் அவளுக்கு ஒவ்வொரு வாய்ப்பை கொடுத்துட்டு தானே இருக்கு. சரி பாட்டி, அதான் அவளுக்கு சேர்க்க சரியில்லைல, அதுக்கு அப்புறம் என்ன? ஆமாக்கா, சேர்க்க சரியில்லை. அதனால தானே நாங்க யாருமே இவ கூட சேரல. மைனி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மைனி. நான் மனசு திருந்தி வந்திருக்கேன். என்னது மனசு தெரிஞ்சு வந்திருக்குதியா? இது நீ எத்தனையாவது முறை சொல்ற எங்க கிட்ட? இவ சொல்லியதெல்லாம் தண்ணிக்கு மேல வரதா கோலம் போல இல்ல. திருந்தி வந்திருக்கேன் இல்ல திருந்தி. அம்மா நான் உண்மையிலே மனசு திருந்தி வந்திருக்கேம்மா. தயவு செய்து இந்த கைத்தை மட்டும் அவுத்து விடுமா. உன் கால்லயும் மைனி கால்லயும் அப்புறம் சுமதி அக்கா கால்லயும் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணும்மா. நான் செய்தது தப்புன்னு. போட்டாங்க மன்னிப்பு கேட்கலாம். மன்னிப்பை தூக்கி குப்பை தொட்டில போடு. அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. மருமா அந்த வாரியில எல்லா டைமும் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேப்பா. திரும்பவும் அதே தப்பா தானே செய்துட்டு இருக்கா. உன் சம்மந்திகாரி மல்லிகாவை பாத்துட்டு எவ்வளவு பொறுப்பா இருக்கா. ஒரு வீட்டையும் வாங்கி அதுக்கு பால் காய்ப்புக்கு பத்திரம் கொடுக்க வந்திருக்கா. ஆனா நீ என்னன்னா அந்த வீணா போன நாள் முடி கூட சேர்ந்துட்டு ஊர் ஊரா தெரு தெருவா பிரச்சனையில இழுத்து கொண்டு வந்துட்டு இருக்கா. மன்னிச்சுடம்மா, என்ன மன்னிச்சுடு. எல்லாத்துக்கும் காரணமே அந்த சுபத்ரா அக்கா தான். சுமதி அக்கா என்ன மன்னிச்சிருங்க. மர்மனே என்ன குத்துக்கல நின்னுட்டு இருக்க? வாரிலன்னு சொன்னேன்ல. ஏம்மா அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. நான் மனசு திருந்தி தான் வந்திருக்கேன். இப்போவும் என்ன வாரிலால அடிக்காதம்மா. இனியே நான் உன்னை வாரிலால அடிச்சாலும் அந்த வாரியலுக்கு நண்டி மதிப்பு இருக்காது. கொஞ்சம் முகர கட்டையும் பாரு, அப்படியே பாம்பு போல முகத்தை வச்சிட்டு நடிப்பு நடிக்கிறான். மன்னிச்சிருங்கன்னு சொன்னா நாங்க உன்னை மன்னிப்புக்கணுமா? இனியே நம்ப மாட்டேன்டி. எந்த காலத்துலயும் உன்னை நம்ப மாட்டேன். ஏ பாட்டியோ, நீங்க அப்படி சொல்லாதீங்க. பெத்த மகளை பார்த்து நீங்களே எப்படி சொன்னா மத்தவங்க எப்படி பேசுவாங்க? இங்க பாரு நளினி, என் மோளை பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும்.
என்ன தயவு செய்து மன்னிச்சிடுமா. நல்லா கேக்குறாங்கல்ல மன்னிப்பு. என்ன சிவகாமி பாட்டி எப்படி உங்க மோவா கால விழுந்து மன்னிப்பு கேக்குறா? மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? நளினி, என் மோளை பத்தி உனக்கு நல்லா தெரியுமே. இவ மாசத்துக்கு எத்தனை நாள் கால விழுந்து மன்னிப்பு கேக்கியா? சரி விடுங்க, எல்லா நாளும் ஒரே போல இருக்க முடியுமா? என்னைக்காவது ஒரு நாள் அவ திருந்துவா. சின்ன பொண்ணு, நீ அது உன் சம்மந்திக்காரி மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க மைனி. அந்த 4 முடி சுபத்ரா அக்கா கூட நான் சேரவே மாட்டேன். அள்ளியக்கா கொஞ்சம் என்ன தூக்கி விடுங்களா. இனிமேல் நான் எந்த பிரச்சனையிலும் தலையிட மாட்டேன். இனிமே என் அம்மா பேச்சியும் என் மைனிகாரி பேச்சியும் மட்டும் தான் கேட்பேன். 4 முடி சுபத்ரா அக்கா கூட இனிமேல் சேர மாட்டேன்னு உங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். ஏ சிவகாமி பாட்டி, இவ்வளவு தூரம் அவ சொல்லியே இல்ல, சாவத்தை மன்னிச்சு விட்டுருங்க. என்ன சொல்லி சுமதி, இவள பத்தி தெரிஞ்சு பண்ணி பேச. சரி விடுங்க. நளினி சொன்ன போல அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. எத்தனை தடவை தான் இவளுக்கு வாய்ப்பு கொடுக்க உனக்கு தெரியும்ல. சரி விடுங்க. அதான் 4 முடி கூட சேர மாட்டேன்னு சொல்லிருக்கேல. பாரு மேனகா, பழசெல்லாம் மறந்துரு. இனிமே யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அதை போல நடந்துக்க, சரியா? சரி அக்கா, நீங்க சொல்லியபடியே நான் செய்றேன். பாருடி, எல்லாரும் சொல்லினாலும் தான் நான் உன்னை மன்னிக்கேன். அதுவும் முக்கியமா சுமதி சொல்றனால தான் உன்னை மன்னிச்சு விடுவேன். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். நீ யார வீட்டு பிரச்சனையா நீ போன பாத்தியா, அத்தோட உன் சோலை முடிச்சிருவேன். சரிம்மா, இதுக்கு நான் சம்மதிக்கேன். அப்பாடா, ஒரு வழியா சிவகாமி பாட்டி மேனகாவை மன்னிச்சிட்டாங்க. அம்மா, அத நீ என்ன மன்னிச்சிட்டேலம்மா, கயத்தை அவுத்து விடுமா. இரு மேனகா, நானே அவுத்து விடுவேன். ரொம்ப தேங்க்ஸ் நளினியக்கா, உங்களால தான் நான் இன்னைக்கு விடுதலை ஆயிருக்கேன். உனக்காக நம்ம எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணி பேசிருக்கமா. என் மானத்தை வாங்கிறாதா? யார காப்பாத்துனா அதுக்கு நான் உறுதி அளிக்கிறேன். ரொம்ப பேசினேலாம் போதா, எறும்புட்டி. ஓ எடி, யாருக்கு போன் பேசியா? ஏம்மா அண்ணனுக்குமா. என்ன வரும்போது எனக்கு கொத்து பரோட்டா வாங்கிட்டு வா அண்ணே. இவ எல்லாம் என்ன மனுஷியோ? நீ அதெல்லாம் இருக்கட்டும். எம்மாடி மல்லிகா, உன் மைனிக்கு ஏதோ துணியெல்லாம் எடுத்து வரேன்னு சொல்லிட்டு இருந்தியே, வந்துட்டியாமா? சே, என்ன இருந்தாலும் என் சம்மந்திகாரிக்கு என் மேல பாசம் இருக்கதான் செய்யுது. உங்களுக்கு எடுத்துட்டு வந்த பாத்தீங்களா, இனிதான் என் மைனிகாரிக்கு எடுக்கணும். வேலை மல்லிகா, நீ எடுக்கல, எனக்கு பிடிச்ச போல நான் எடுக்கணும்ல. சரி போமா, நாம அப்படியே துணி எடுத்துட்டு பிளவுஸ தைக்க கடையில கொடுத்துட்டு வந்துருவேனா. நாங்க எடுத்துற மைனி, நீங்க ஒண்ணு வர வேண்டாம். எப்படி மல்லிகா, நான் வராம எனக்கு பிடிச்ச துணி நீ எப்படி எடுப்பா? ஆமா, உங்களுக்கு நான் துணி எடுக்க போறேன்னு சொல்லவே இல்லையே. மல்லிகா, உனக்கு நாத்தனார் குசும்போ கொஞ்சம் அதிகம் தான். எனக்கு தான் துணி எடுக்க போறேன்னு சொன்ன, அதுக்கப்புறம் நான் எதுக்குன்னு சொல்றேன்? ஐனி, அது வந்து மைனிக்கு தான் நான் துணி எடுக்க போறேன்னு சொன்னேன். ஆனா அது உங்களுக்கு இல்ல. ஆனா குசும்பு உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூடிட்டே போயிட்டு இருக்கு. இருங்க மைனி, உங்களுக்கு ஒன்னும் புரியல நினைக்கேன். உங்களுக்கு புரிய போலாம் சொல்லட்டா? வாங்க மைனி, என் கூட வந்தாதானே புரியும். சரி வாரேன். மைனி, மல்லிகா, நான் உன் பின்னாடி தானே நிக்கேன். நீ அந்த பக்கம் திரும்பின்னு மைனின்னு கூப்பிட்டு இருக்க. இப்ப நான் உங்களை கூப்பிடல. அப்ப நீ யார கூப்பிட்டு இருக்க? அதோ பாருங்க, எங்க மைனி நிக்கறாங்க. ஆ, என்ன சொல்ற? மைனி, இங்க வாங்க. மல்லிகா, வந்துட்டியா? மருமோனே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தே. எங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ரெண்டு பேரும் இப்போ போல எப்பவும் ஒத்துமையா நல்லா இருக்கணும். ஆ, என்ன நடக்குதுங்க? எம்மா, என்னடி? என்னமா நடக்குதுங்க? என் மவளுக்கு மருமோனுக்கு ஆசீர்வாதம் பண்ணே. என்னமா சொல்ற? எடி, என் மவள மருமோனா எப்படி ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கா? ஏத்த ஜோடி பொருத்தம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா மருமோளா, நான் பார்த்த பொண்ணு இல்ல, பின்ன ஜோடி பொருத்தம் நல்லா இல்ல இருக்கும். எம்மா, என்னமா உளறிட்டு இருக்க? எடி,